ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அபிஷேக் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே பென்டன் வர்சஸ் ஷசாம் கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ பென்டனிசனுக்கும் ஷசாமுக்கும் பேட்டில் நடந்தால் யார் வின் பண்ணுன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த கரண்ட் போடலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் கிடைக்கல. ஸோ இப்போ தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பென்னோட எந்தெந்த ஏலியன்ஸை யூஸ் பண்ணி ஷசாமை டிஃபீட் பண்ணலாம், அதாவது டாப் 8 ஏலியன்ஸ் கேன் டிஃபீட் ஷசாம். அந்த வீடியோ பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முடியும் மற்ற செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஷசாமுடைய பவர்ஸ் பார்க்கலாம். ஷசாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 6 காட்ஸோட மெயின் பவர்ஸ் இருக்கும். இந்த 6 காட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பவர்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ்டம் ஆஃப் சாலமன்ற கடவுள்கிட்ட வந்து வின்ஸ்டமும், ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ்லேருந்து கிடைக்கும், ஸ்டாமினா அட்லஸ்ன்ற ஒரு கடவுள்கிட்ட வந்து கிடைக்கும். அப்புறம் நம்முடைய பவர்ஸ், அந்த லைட்னிங் பவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மேஜிக்கல் லைட்னிங் பவர்ஸ், இதெல்லாம் ஜீவஸ் கிட்ட இருந்து கிடைக்குது. கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கோபம்ன்றது பார்த்தீங்கன்னா அக்லஸ் கிட்ட இருந்து கிடைக்குது. கோபம் மட்டும் கிடையாது, அவருடைய நியர் இன்வெலபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு மெர்க்யூரிட்டேருந்து கிடைக்குது. சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்யூரிட்டேருந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி 6 காட்ஸோட மெயின் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷசாம் கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட எக்ஸ்ட்ரா நிறைய பவர்ஸ் இருக்குது. அந்த 6 காட்ஸ் நிறைய பவர்ஸ் வந்து இவர்கிட்ட கிடைச்சிருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பிளாஸ்டாக இருக்கட்டும், டைமென்ஷனல் ட்ராவல், லிவிங் லைட்னிங், சைஸ் ஆல்ட்ரேஷன், சமனிங், பவர் டிஸ்ட்ரிபியூஷன், எலக்ட்ரோ பிளாஸ்ட் இருக்குது, ஹீலிங் பவர்ஸ் இருக்குது, இன்டர்ஸ்டெல்லார் ட்ராவல் இருக்குது, எலக்ட்ரோ கன்சிஸ் இருக்குது, அப்புறம் முக்கியமாக ரியாலிட்டி வார்ப்பிங் இவர்கிட்ட இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனை மிரட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, டியூரபிலிட்டி இதெல்லாம் இருக்கும். ஸோ சூப்பர்மேனுக்கு கிட்டத்தட்ட ஒரு வீக்னஸ் மாதிரி அந்த கேரக்டர். பிகாஸ் இவரோட மேஜிக்கல் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். இவர்கிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேஜிக்கல் எபிலிட்டி பவர்ஸ் எல்லாமே இருக்குது. லைட்னிங் பவர்ஸ் ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே, இப்போ நம்ம ஷசாமை டிஃபீட் பண்ணக்கூடிய ஒரு டாப் 8 ஏலியன்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா டோபிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைட் மேர் மேனிஃபெஸ்டேஷன் பவர் இருக்குது. ஸோ ஒரு ஃபேஸில் பார்த்தா அவங்களுக்கு நைட் மேர் உண்டு பண்ணும். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டு விடப்படும். இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக பயந்து போயிடுவாங்க, மயக்கம் அடைவாங்க. உங்களுக்கு தெரியும் நைட் மேரோட பவர்ஸை பற்றி, நம்ம டோபிக்கோட பவர்ஸை பற்றி. ஸோ டோபிக்கோட ஃபேஸை நம்ம ஷசாம் பார்த்தா பயப்படுவாருன்னு கேட்டிங்கன்னா பயப்பட வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பயப்படுவார். பட் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 6 காட்ஸோட பவர்ஸ் இருக்கு இல்லையா, அது காப்பாற்றும். முக்கியமாக ஆக்லஸோட அந்த கரேஜ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டோபிக்கோட பவர்ஸ் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. பிகாஸ் காட் லெவல் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோபிக்கோட ஃபேஸை பார்த்து பயப்படுவாங்க. பட் ஆனால் நம்ம வென்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் மாதிரி மொக்க கேரக்டர்லாம் வந்து பயப்பட மாட்டான்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதை விடுங்க, அது ஒரு உருட்டு மேட்ரு, அது தூக்கி குப்பையில் போடுங்க. ஸோ ஷசாம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நைட் மேர் பவர்ஸ் ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வின் பண்ணலாம். ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் அவ்வளோதான். ஸோ ஷசாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அவர் முடிச்சு விட்டுருவார். ஸோ ஒரு 50-50 தான். ஸோ ஒரு காட்சினா வின்னு, ஒரு ஆகலைனா டிஃபீட்டட் தான். நம்பர் 7 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்கி டெஸ்ட். எதுவுமே டோபிக் மாதிரி தாங்க. இவருடைய பவர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டெஸ்ட்டு. இது மேக்ஸிமம் பெரிய கேரக்டர், காட் லெவல் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ அவங்கள மயக்கமடைய வச்சிரும். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்லீப்பிங் தூங்க வச்சிரும். ஸோ இந்த பவர் பார்த்தீங்கன்னா ஷசாம்ஸுக்கு எதிராக நம்ம யூஸ் பண்ணுறாரு நம்ம பென்னு வச்சுக்கோங்களேன். ஷசாம் அதுக்குள்ளே அட்டாக் பண்ணிட்டாருனா, அதுக்குள்ளே அட்டாக் பண்ணலை அப்படின்னா இவர் வந்து வின் பண்ண சான்ஸ் கொஞ்சம் இருக்குது. அட்டாக் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக இவர் தோற்றுருவாருங்க. பிகாஸ் அவருடைய ஸ்பீடுன்றது ரொம்ப அதிகம், அவரோட ஸ்ட்ரென்த்ன்றது எங்கேயும் இருக்குது. ஸோ இவர் அடிச்சிட்டார் அப்படின்னா இவர் நாக் அவுட் ஆகிடுவார். நம்ம பெஸ்கி டெஸ்ட் நாக் அவுட் ஆகிடுவார். ஆனால் இவருடைய பெஸ்கி டெஸ்ட்டோட அந்த பவர்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்லீப்பிங் டெஸ்ட்டு, இது நம்ம ஷசாம் மேலே அட்டாக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஷசாம் தூங்க சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ஷசாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான ஒரு காட் கிடையாது. அண்ட் அவருக்கும் கண்டிப்பாக தூக்கம் உண்டு. ஸோ ஒரு பிரெயினில் தூக்கன்ற விஷயம் உண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்து. என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பேட்டில் எடுத்துக்கிட்டால் பெஸ்கி டெஸ்ட் ஒரு பேட்டில் எல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு ஷசாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிற்கணும். இவர் பவரை யூஸ் பண்ணி அவர்கிட்ட போய் அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணால் தான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய சூப்பர் ஸ்பீட் இருக்குது, நிறையா பவர்ஸ் இருக்குது, ஈவன் ரியாலிட்டி வார்ப்பிங் இருக்குது. அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சு விட்டுறலாம். அதனால் பெஸ்கி டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 சான்ஸ் தாங்க. நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எக்கோவோட சானிக் டூம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷசாமை டிஃபீட் பண்ண சான்சஸ் இருக்குது. சூப்பர்மேனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீக்னஸ், சூப்பர்மேனுக்கு அது பெரிய வீக்னஸ். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷசாம் வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பண்ணணும். பிகாஸ் அவர் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி, சூப்பர் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி நம்ம அல்டிமேட் எக்கோ தூத்தரை நுறுக்கி எடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட பவர்ஸ் இருக்குது, அப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய பவர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பவர் யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எக்கோ சானிக் டூம் பவர் யூஸ் பண்ணி அவரை நாக் அவுட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் சுச்சுவேஷனை பொறுத்து தான். அந்த ரைட்டர் ஒரு வேளை இப்போ ஒரு பேட்டில் ரைட்டிங் எழுதுறாங்க அப்படின்னா அந்த ரைட்டர் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த ஸ்டோரி நடக்கும். உதாரணத்துக்கு வந்து நம்ம அல்டிமேட் கெவின் 11 பேட்டில் எடுத்துக்கலாம். ஸோ அல்டிமேட் கெவின் கிட்டே
பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பீட் இருக்குது, நிறைய பவர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அவர் நிறைய பவர்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவார், பட் அல்டிமேட் எக்கோ ஈஸியாக டிஃபீட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரைட்டிங் தான் அங்கே ஒரு மெயின் ரீசன். ஸோ ரைட்டிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அல்டிமேட் எக்கோவால் கண்டிப்பாக டிஃபீட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனை பொறுத்து இல்லை யார் ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் முடிவு பண்ண முடியும். பட் அல்டிமேட் எக்கோ கம்ப்ளீட் நாக் அவுட் பண்ணுறது, ஈவன் அல்டிமேட் எக்கோ கொள்கிற அளவுக்கு சக்தி நம்ம ஷசாம் கிட்ட இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம அல்டிமேட் எக்கோ அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் வின் பண்ண சான்ஸ் கொஞ்சம் அதிகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராவ் அட்டாக், அதாவது நம்பர் 5 இருக்குது கிராவ் அட்டாக். கிராவ் அட்டாக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டியை மேனிபுலேட் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்குது, கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை தாண்டி பிளாக் ஹோல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்குது, பிளாக் ஹோலை கிரியேட் பண்ணக்கூடிய மேனிபுலேட் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஷசாமை பீட் பண்ணலாம், டிஃபீட் பண்ணலாம். அவர் பிளாக் ஹோல் யூஸ் பண்ணி அவர் அடைச்சிடலாம். அதே மாதிரி கிராவிட்டி பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து மூவ் பண்ண விடாமல் தடுக்கலாம். ஆனால் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50-50 சான்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டார், ஒரு வயிற்றில் அடிச்சிட்டார் அப்படின்னா, நம்ம கிராவ் அட்டாக்கோட வயிற்றில் அடிச்சிட்டாருன்னா கிராவ் அட்டாக் சொல்லி முடிஞ்சிடும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஷசாமை வந்து பார்த்தீங்கன்னா இவர் கண்ட்ரோல் பண்ணணும். பட் ஷசாம் கிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கிறதுனால அந்த மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ணி தப்பிக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் ரியாலிட்டி வார்ப்பிங் பவர் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி சேஞ்ச் பண்ணி நம்ம கிராவிட்டாக்கு ரியாலிட்டி சேஞ்ச் பண்ணுற மட்டும் கிராவிட்டி சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா. ஸோ கிராவிட்டியுமே சேஞ்ச் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 50-50 சான்ஸ் தான். ஸோ பிளாக் ஹோல் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே அவர் பவர்லாம் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே பிளாக் ஹோல் கிரியேட் பண்ணி அவர் அடைச்சிட்டாருன்னா இவர் வின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பவர்லாம் பெரிய பெரிய பவர் யூஸ் பண்ணிட்டாருன்னா இவர் தோக்கடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவும் 50-50 சான்ஸ் தான். நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அல்டிமேட் வேபிக். இது வரைக்கும் நம்ம பார்த்த எலிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸாக டஃப் கொடுக்க முடியாது. பட் இந்த எலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸாக டஃப் கொடுக்க முடியும். பிகாஸ் பேசிக் வேபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் கிட்ட லிஃப்ட் பண்ணியிருக்கு. அல்டிமேட் ஃபஸ்ட் டைம் அல்டிமேட் வேபிக் சூஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டேகனே லிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தன்னை விட கிட்டத்தட்ட 50-60 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பெருசாக இருக்கக்கூடிய ஒரு எலிமே லிஃப்ட் பண்ணியிருக்காரு நம்மளுடைய அல்டிமேட் வேபிக். ஸோ அல்டிமேட் வேபிக் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்ன்றது பிளானட்டரி லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர்கிட்ட காஸ்மிக் பவர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட்டை டிஸ்ட்ராய் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரீம்லி நிறைய பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வேபிக் கிட்ட இருக்குது. இந்த பேட்டில்ன்றதுமே ஸ்ட்ரென்த் வைஸாகவும் பேட்டில் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா நல்லா டஃப் கொடுக்க முடியும் அல்டிமேட் வேபிக்கால நம்ம ஷசாமுக்கு. ஸோ ஸ்ட்ரென்த் வைஸாக டஃப் கொடுக்கலாம், பட் டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது சான்ஸ் கிடையாது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காஸ்மிக் பவர் இருக்குல்லையா, காஸ்மிக் ரேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஷசாமை டிஃபீட் பண்ண சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அவர்கிட்ட எக்ஸ்ட்ரீம்லி நிறைய பவர்ஸ் இருக்குது, ஒரு டியூரபிலிட்டியுமே ரொம்ப அதிகம். ஸோ அவருடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி ரியாலிட்டி வார்ப்பிங் யூஸ் பண்ணி ஸோ நம்ம அல்டிமேட் வேபிக்கை சின்னதாக கூட மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸோ அவர்கிட்ட வந்துன்னா ஜீவோஸுடைய பவர்ஸ் இருக்குது, வெதர் கண்ட்ரோல் போகிற பவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஆசிட் நம்ம டேகனை உருவாக்குன மாதிரி ஆசிட் உருவாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வேபிக்கை டிஃபீட் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு 50-50 சான்ஸ் தான். இந்த எலியில் நான் நம்பர் 4 கொடுத்துக்க ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸாக ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வேபி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷசாம் கூட நம்ம அல்டிமேட் வேபிக்கால பேட்டில் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நான் 4th பிளேஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அல்டிமேட் வேபிக்காலையும் ஷசாமை டிஃபீட் பண்ணுறது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தாங்க. நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா கிளார்க் ஒர்க். கிளார்க் ஒர்க்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனிபுலேஷன் பவர் இருக்குது. ஸோ டைம் பவர்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டைமை ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ ஷசாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ண வராருன்னா டைமை ஸ்டாப் பண்ணி அந்த பேட்டில் நிறுத்த முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் நினச்சாருன்னா அவருடைய அந்த டைம் மேஜிக்கல் பவர்ஸ் டைம் ரே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே நம்ம ஷசாம் மேலே பட்டுச்சு அப்படின்னா அவர் வயசாக முடியும், ஒரு குழந்தையாக மாற்ற முடியும், வேற ஒரு டைம் லைனுக்கு தூக்கி எரிஞ்சிடவும் முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெரிய பெரிய பவர்ஸ்லாம் நம்ம கிளார்க் ஒர்க்கிட்ட இருக்குது. பட் என்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிளார்க் ஒர்க் அட்டாக் பண்ணணும். கிளார்க் ஒர்க் ஃபஸ்ட்டு பவரை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவரால் வின் பண்ண முடியும். அவர் வின் பண்ணுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு அவர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும் பவர்ஸை. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஷசாம் அடிச்சிட்டாருனா ஜஸ்ட் ஒரு பஞ்ச் பண்ணிட்டாருனே போதும், ஷசாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிடுவார். கிளார்க் ஒர்க் கம்ப்ளீட்டாக தூளாக சதுரிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிளார்க் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுச்சுன்னா கிளார்க் ஒர்க் கண்டிப்பாக வின் பண்ணிடும். ஷசாம் ஃபஸ்ட் அட்டாக் பண்ணாருன்னா ஷசாம் தான் வின் பண்ணுவார். இதுவுமே 50-50 சான்ஸ் தான். நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எக்ஸ், நம்மளுடைய பென் 10,000 ஏலியன். ஸோ இந்த ஏலியன் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ண சான்சஸ் கொஞ்சம் அதிகம் தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் நார்மல் அட்டாமிக்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண சான்ஸ் ரொம்ப கம்மி. பட் இந்த அட்டாமிக் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் எக்ஸோட பவர்ஸ் இருக்குன்றதுனால நிறைய எக்ஸ்ட்ரீமலி பவர்ஸ் இருக்குது. அது ஸ்ட்ரென்த்துமே ரொம்ப அதிகம். நம்மளுடைய வில்கெக்ஸை பார்த்துருப்போம், வில்கெக்ஸை சுண்டி வரலாம் ஜஸ்ட் விரல அடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட வந்து மேகத்தை தாண்டியே போயிடுவார். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஸ்ட்ரென்த் அதிகம். ஸோ ஸ்ட்ரென்த் இது வந்து பேசிக் ஸ்ட்ரென்த், இன்னும் ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ரீம்லி இருக்குது. பிளாக் ஹோலையும் கிரியேட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரீம்லி நிறைய பவர்ஸ் இருக்குது. ஸோ ஷசாமை பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய சக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் 10,000 நம்மளுடைய அட்டாமிக் எக்ஸுக்கு இருக்குது. பட் 100% டிஃபீட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அது கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பவர்ஸ் இருக்குது. ஸோ இவர்கிட்ட சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். மற்ற ஏலியன்ஸோட ஒப்பிடும்போது இவருக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஃபைனலி நம்பர் 1 இருக்கிறது ஏலியன் எக்ஸ். இதில் எக்ஸ்பிளைனே உங்களுக்கு தேவையில்லைங்க, எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. ஏலியன் எக்ஸ் நினச்சா ஸோ எரேஸ் பண்ண முடியும் நம்ம ஷசாமை.
ஷசாமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ்லேருந்து எரேஸ் பண்ண முடியும். அண்ட் அதில் உங்களுக்கு பெரிய எக்ஸ்பிளைனும் தேவை கிடையாது. அட்டாமிக் எக்ஸாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷசாமை தூக்கடிக்க முடியும், அதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஏஎன்எக்ஸ்லாம் தேவையே கிடையாது. ஏஎன்எக்ஸ் தேவைன்றது தாண்டி அது வந்து கொஞ்சம் ஓவர் பவரோட கேரக்டர். ஸோ அவரை நம்ம ஷசாமோட கம்பேர் பண்ணுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் தப்பு தான். பட் இருந்தால் லிஸ்ட்டுன்றதுனால ஸோ ஷசாமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் guys. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த லிஸ்ட் இல்லாமல், இந்த ஏலியன்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஏலியன்ஸால் ஷசாமை டிஃபீட் பண்ண முடியுமா, தோக்கடிக்க முடியுமான்றதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.